Let's go. 12 ராசிக்காரர்களும் 2026ஆம் ஆண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். சிரிச்சு சிரிச்சு என்ன சிறையில் அடித்தாய் அப்படிங்கிற பாட்டு மாதிரியே அவங்க 2025ஆம் ஆண்டை சிரிச்சுக்கிட்டே கடத்தினீங்க. இனி வர 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2025ஆல் பட்ட கஷ்டங்கள் 2026 உங்களை சமாதானப்படுத்துங்கிறதா உண்மை. ஜனவரி டு மே 30% நல்லதே நடத்தும். அதுக்கப்புறம் 2026 ஜூன் டு டிசம்பர் 70% பக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல குட் பீரியடாகவே இருக்கும். உங்களுடைய 4th பிளேஸில் குரு வருவாங்க. குரு வருவதனால வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 12ஆம் அதிபதி 4th பிளேஸில் இருப்பதால் தாய், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 2026 முதல் மாதமான ஜனவரியில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பதும் தந்தையின் சொத்துக்கள் பூர்வீகம் சம்பந்தமானது கிடைக்கும். அது எப்படி கிடைக்கணும், நிலமாகவோ அல்லது பணமாகவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய 12th பிளேஸில் சனி பகவான் இருப்பதுனால தூக்கம் வருவதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். தூங்குறதுலேயும் தூக்கம் வர்றதுலேயும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அந்த கோச்சாரத்தில் ஏதாவது சந்திரன் மேபி சனி பகவான் கிட்ட நெருங்கி வரும்போது அந்த டைமில் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கலாம். மற்றபடிக்கு ஒன்றும் இருக்காது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அல்லது ப்ரொமோஷன் அந்த மாதிரியானது கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கடகத்தில் குரு வந்துடுவார். அதுக்கப்புறம் நேராக 7ஆம் பார்வையால் மகரத்தை பார்ப்பார். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு மகரம் 10ஆம் இடமாக வரும். ஸோ அதனால் நல்ல பலன்களே கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் குருவோட 7ஆம் பார்வைக்கு 100% வலிமை இருக்குது. அப்போ உங்களோட தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கறது ஒரு நல்ல பலனாகவே கொடுக்கும். 2025 பட்ட கஷ்டங்களை 2026 ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குங்கிறது தான் உண்மை. தேங்க்யூ.